போய்க்கிறேன். என்னாச்சு ஐஸ்வர்யா, வீட்டில் விட வேண்டாமா? இதுக்கு பின்னாடி தான் சார் என் வீடு. இந்த ரோடு கிராஸ் பண்ணதும் அங்கே ஒரு மரம் தெரியுதுல்ல, அங்கே தான் இருக்கு என் வீடு. ஓகே ஓகே ஐஸ்வர்யா, இருங்க அதோ நானும் வரேன். நீங்களும் வரீங்களா? எங்க சார்? வேற எங்க, உங்கள் வீட்டுக்கு தான். இவ்வளோ தூரம் வந்து ட்ராப் பண்ணுறேன், வீட்டுக்கு கூடவா கூப்பிட மாட்டீங்க? ஐயோ, நம்ம பேசாமல் நடந்தே போயிருக்கலாம் போல இருக்கு. இப்போ இவரை எப்படி நான் என்னன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது? என்ன ஐஸ்வர்யா, பதிலையே காணும்? அந்த ஒன்றும் இல்லை சார். பயப்படாதீங்க ஐஸ்வர்யா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் ரோடு தான் கிராஸ் பண்ணி விட வரேன்னு சொன்னேன். இருங்க. அதோ அங்கே இருக்கே, அதுதான் உங்கள் வீடா? ஆமாம் சார், அதுதான் என்னோட வீடு. நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால இப்போ உடனே கூட்டிகிட்டு போனால் நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் நான் கூட்டிகிட்டு போகல. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அச்சோ, நான் சும்மா தான் ஐஸ்வர்யா சொன்னேன், பயப்படாதீங்க. எனக்கு உங்கள் சுச்சுவேஷன் புரியுது. பார்த்து போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பாய். நீங்களும் பார்த்து போங்க. ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா, நீங்கள் என்ன சார்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, கௌதம்னே கூப்பிடுங்க. அது எப்படி சார் எல்லாரும் முன்னாடியும் உங்களை பேரை சொல்லி கூப்பிட முடியும்? ஆமாம்ல, அதுவும் கரெக்ட் தான். அப்போது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது என்ன சார்னே கூப்பிடுங்க. எப்பயாவது நம்ம வெளியே மீட் பண்ணும்போது அப்போ என்ன பேரை சொல்லி கூப்பிட்டுக்கோங்க. ஓகே சார். சாரி. ஓகே கௌதம். என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாலே என்ன இருக்கு, மனசு கட்டி போட மறுத்தாளே. ஐயோ ஐயோ, என் காதுல எச போல பேசுறவோ குரலாலே, எச போல நீயும் பேசவே எப்பவுமே ரசிக்கிறானே. ஏதோ ஏதோ பாடு. ஓகே கௌதம், நான் கிளம்புறேன். பாய். ஓகே ஐஸ்வர்யா, பாய். ஓகே கௌதம், பாய். எப்படியோ வீணை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியலையே. நல்ல வேலை, நடுவில் ஏதோ பேச்சு வாக்கில் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எதுவும் வம்பிழுத்துக்காமல் விட்டோம். என்ன காது அவளுக்கு, பாம்பு காது போல இருக்கு. சும்மா ஒரு வார்த்தை சொன்னதும் உடனே திருப்பி கேட்குறா. நம்ம பார்த்து கொஞ்சம் சூதானமாக தான் இருக்கணும் போல. அப்பா, ஒன்றுமே முடிய மாட்டேங்கிக்கா. தினம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு சோறு பொங்கி கறி வச்சு கூட்டு வச்சு அதை வட்டியில் வச்சு காலையில் ஒரு சமையலை செஞ்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்து இவளுக்கும் கொடுத்து இவங்கள வேலைக்கு அனுப்பி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி அது போதாதுன்னு அதுக்கப்புறம் வீட்டில் கிடக்கிற பாத்திரத்தை தேய்ச்சி துணியை துவைச்சி போட்டு எவ்வளோ வேலை கிடக்கு. ஒன்றுமே முடிய மாட்டேங்கிக்கா. இதில் சிலிண்டர் வேறு காலி ஆகிட்டு என்னத்த பண்ண, ஒரே அடுப்பில் இந்த இண்டக்ஷனை வச்சுக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கேன் இன்னைக்கு. எப்பா என்ன வசதியாக்கா, ஒரே அடியாக அளந்து விடுதிய. நீயும் எப்பயாவது தான் சமைப்பிய. இதில் வர சிலிண்டர் காலி ஆகிட்டு சிலிண்டர் காலி எடுத்துகிட்டு வரலன்னு சிலிண்டர் மேலே பள்ளியை போட்டுட்டு கிடைக்கிய. அண்ணன் தான் எல்லா வேலையும் செய்யாருன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இந்த பில்டப் உங்களுக்கு? ஏட்டி ஏன் முட்டி வந்ததும் வராததுமா என்கிட்டயே ஆரம்பிக்க. நான் பாட்டில் தானே கிடக்கேன். ஏன் மக்களே சிலிண்டர் தீந்துட்டோ? ஆமாக்கா, சிலிண்டர் தீந்து 2 நாள் ஆயிட்டு. 2 நாள் ஆயிட்டு. ஆனாலும் இந்த சிலிண்டர்காரன் இன்னும் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து போடலை. கேட்டால் இப்போ வரேன் அப்போ வரேன் இதையே சொல்லிட்டு கிடக்கான். அதான் அப்படி தான் மக்களே பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 2-3 வாட்டி ஃபோன் பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து, அப்போ தான் வருவாங்க. ஆனால் அவன் சும்மாவே வந்துக்குவான், எப்பவும் போல கொடுத்துட்டு போயிருப்பாங்க்கா. நம்ம ஃபோன் பண்ணிட்டு கிடக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒழுங்காக நம்ம கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தா அவன் வந்து கொடுத்துட்டு போக போகிறான். இவங்க போன மாதம் சிலிண்டர் வாங்கி என்ன பண்ணியிருக்காவ, காசு கொடுக்காம அவன் காசு கேட்டதுக்கு என்ன பாலகா கேட்குற, காசு கேட்குறியா, என்கிட்டயே கேட்குறியா பாலகா, அப்படி இப்படின்னு ஒரு கதையை அடிச்சு விட்ருக்காவ. அதனால அவன் போன மாதம் ஓடிட்டான். இந்த மாதம் வந்தாலும் இதே தான் இவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வராமல் இருக்கான். ஏட்டி சும்மா ஆயிட்டி, சும்மா நீ என்னத்தையாவது சொல்லிட்டு கிடக்காத. நான் என்ன பொய்யாக்க சொல்லிட்டு கிடக்க, உண்மையை தானே சொல்லியேன். நீங்கள் தானே போன மாதம் அவன் வந்தப்போ ஒழுங்காக காசு கொடுக்காம என்ன பாலகா அது இது நான் அவனை மிரட்டி அமுச்சு விட்டீங்க. அதனால அவன் இந்த மாதம் வந்தாலும் நீங்கள் என்னத்தையாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏமாற்றி விட்ருவீங்கன்னு வராமல் பார்த்துட்டு கிடக்கான். வேணும்னா ஃபோன் பண்ணி அவன் ஜிபே நம்பர் வாங்கி காசு அனுப்பி விடுங்க, அதுக்கப்புறம் போது சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து போடுறானான்னு பாருங்கள். பிரேமா சும்மா சொல்லிட்டேன், சும்மா நீ என்னத்தையாவது சொல்லிட்டே நேரம் எனக்கு கிளம்பி போயிடுவான் பார்த்துக்க. ஆனால் ஏன்க்கா இருங்க, அவன் சும்மா விளையாட்டு தானே பேசிட்டு கிடக்கா. நீ அப்படி சொல்ல மாட்டேன். நான் இனி உன்னைய மாதிரியா வீட்டுக்காரவையில் போட்டு அடித்து மிதித்து மிரட்டி குடும்பம் நடத்திட்டு கிடக்கேன். என் வீட்டுக்காரவையே நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேக்காவ. வேறு என்ன பண்ணியது நான்? என்னது, நான் என் வீட்டுக்காரவையில் போட்டு அடிக்கணா? என்னக்கா சொல்லிட்டு இருக்கிய? ஐயோ
வளரிட்டோமே. உங்களை தான்க்கா கேட்கேன், சொல்லுங்க. அது ஒன்றுமில்ல உஷா, நேற்று உங்கள் வீட்டில் ஏதோ சண்டை நடக்குன்னு நம்ம பிரேமா தான் சொன்னா. அதான் அந்த ஆள் உங்கள் வீட்டுக்காரவையே ஏதாவது உன்னைய போட்டு அடிச்சுப்பிட போகிறாவன்ட்டு நானும் பிரேமாலும் வந்தோம் உங்கள் வீட்டுக்கா. சரி, இருந்தாலும் புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ள நம்ம நுழையக்கூடாதுல்ல. அதனால அவரை அடித்தா நம்ம உள்ளே போகலாம், இல்லைன்னா இங்கேயே நின்றுக்கிடலான்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக நின்று பார்த்துட்டு கிடந்தோம். என்னக்கா இது, என்ன பழக்கம் இதெல்லாம்? அடுத்த வீட்டு சண்டையை எப்படி தான் ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பியலாம்? கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் அறிவு இல்லையா? ஏட்டி பிரேமா, நீயே வந்து சொல்லியிருக்கலாம்லட்டி. ஏக்கா கோவிக்காதீங்கக்கா, சொன்னேன் நான் வசந்தி அக்கா கிட்ட. நம்ம இப்படி எட்டி பார்க்காது எனக்கு என்னமோ சரியா படலைக்கான்னு. அதனால நம்ம வசந்தி அக்கா என்ன சொன்னாவ, ஏண்டி நம்ம உஷாக்கு நம்மளை விட்டு யாரு கிடக்கா, அதனால அவங்க வீட்டுக்காரவையை போட்டு அவளை அடிச்சுவிட்டா என்ன பண்ணியதுன்னு சொல்லிட்டு சொன்னாவ. பயத்தில் நானும் சரின்னு சொல்லி எட்டி பார்த்தேன். பார்த்தா நீங்கள் தான் விசால் கணக்காக போட்டு உங்கள் வீட்டுக்காரவையில் அடிச்சுட்டு கிடந்தீங்க. ஏட்டி அப்போ நீயும் தான் எட்டி பார்த்தியா? வேற நான் வேணாம் தான் சொன்னேன். அப்போ நம்ம வசந்தி அக்கா அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா நம்ம பார்த்துருந்தா உஷாவை இப்படி விட்டுருக்க மாட்டோமே, இப்போ நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு எனக்கு எதுவும் கில்ட்டியாக ஃபீல் ஆகிடும் பார்த்துக்கிடுங்க. அந்தளவு உங்கள் நல்லதுக்காண்டி தான்க்கா எட்டி பார்த்தேன். ஏக்கா லட்சுமி அக்கா, நீங்களாவது சொல்லியிருக்கலாம்லக்கா. எட்டி எனக்கு இங்கே என்ன நடக்குன்னே தெரியாது, இவங்க எட்டி பார்த்ததே எனக்கு இப்போதான் தெரியும். என்னைய போய் கேட்கா. ஏக்கா நிர்மலாக்கா, அப்போ நீங்களாவது சொல்லியிருக்கலாம்லக்கா, அடுத்த வீட்டு சண்டையை எட்டி பார்க்கக்கூடாது, அதெல்லாம் நாகரிகம் இல்லைன்னு. ஆனால் நான் சொல்லிட்டு தான் மக்களே கிடந்தேன், அப்படிலாம் பார்க்கக்கூடாது. என்ன இருந்தாலும் அவங்க புருஷன் முன்னாடியே இன்னைக்கு அடிச்சுப்பாவா, நாளைக்கு சேர்ந்துப்பாவா, அவங்க வீட்டு சண்டை கூட அவங்க எட்டியும் பார்க்கக்கூடாது, உள்ளேயும் நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பேச்சு கேட்காம இவங்க 2 பேரும் தான் போனாவேன். ஆனால் வசந்தி அக்கா பிரேமா அவங்க 2 பேர்த்தையும் என்ன சொல்லியதுன்னே தெரியல எனக்கு. இப்படிதான் உங்கள் நாகரிகமா? அடுத்த வீட்டு சண்டையை எட்டி பார்க்கியதும் அதை பற்றி வெளி இடத்துல வந்து பேசியதும் வேறு வேலையாக கிடையாது அக்கா வசந்தி அக்கா உங்களுக்கு. எட்டி உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்து ஓன் நல்லதுக்காண்டி தானே நாங்கள் வந்து எட்டி பார்த்தோம். இப்போ நான் வேறு யார்கிட்ட போய் சொல்லிட்டேன்? இங்கே தானே கிடக்க, நம்ம 5 பேத்துக்குள்ளே இருக்கும்போது தானே சொல்லிட்டு இருந்தேன். ஓவராக கிடந்த ஆடிட்டு கிடக்க. சரி விடுங்க மக்களே, சண்டை விடாதீங்க. வசந்தி இனிமே இப்படி போய் பண்ணாத மக்களே, அவள்கிட்ட சொல்லி இனிமே இப்பெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. சே, என்ன மனுஷங்களோ தெரியலக்கா இவங்கெல்லாம். என்னமோ இவ ஒருத்தி வீட்டில் மட்டும்தான் சண்டை நடக்கு, அதை நாங்கள் எட்டி பார்த்துட்டோம் நீ மாதிரியே பேசிட்டு கிடப்பா. நான்லாம் கல்யாணம் முடிச்சு போன 2வது நாளே எங்கள் வீட்டில் சண்டையை வச்சவ என்கிட்டே வந்து சண்டையை பற்றி பேசிட்டு கிடக்கா, வேலை கட்டுவ. ஏக்கா என்னக்கா சொல்லிய, கல்யாணம் முடிச்ச 2வது நாளேவா வீட்டில் சண்டை வச்சிய? ஆனா ஆமாட்டி. அக்கா எதுக்குக்கா சண்டை வச்சிய, அதுவும் கல்யாணம் முடிச்ச 2வது நாளே? ஆனா அது ஒன்றும் இல்லாட்டி, கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது என் மாமியார் தான் சொன்னாவ, இது உன் வீடு மாதிரி தான் மக்களே, மாதிரி என்ன இது உன் வீடு தான், அதனால நீ எதுவும் தயங்காம சந்தோஷமா நடமாடிட்டு கடை அப்படின்னு சொன்னாங்க. அதான் இருந்தாலும் நான் கேட்டேன், அப்போ வீட்டை எப்போ என் பேருக்கு எழுதி வைக்க போறியேன்னு. ஏதோ ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு என் மாமியார் சண்டை வலிச்சிருச்சு. வந்த 2வது நாளே வீட்டை எழுதி கேட்கா, இப்பயே என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்த பார்க்கா, இவ எப்படி என்ன காலத்துக்கு வச்சு கஞ்சி ஊற்றுவான்னு சொல்லிட்டு. சண்டை இல்லாம வேற என்னைக்கு பண்ணுவாவ? வீட்டுக்கு போன 2வது நாளே வீட்டை எழுதி கேட்ப. வேற அவங்க தானக்கா சொன்னாவ, இது உன் வீடு மாதிரி தான், உன் வீடு மாதிரி என்ன உன் வீடு தான் அப்படின்னு. ஆனால் அந்தாலும் எப்போ வீட்டை என் பேருக்கு எழுதி வைப்பியன்னு கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? வசந்தி அக்கா நல்லா உஷாராக தான் இருந்திருக்கீங்க பார்த்துக்கோங்க. வேற அப்படி இருந்தால் நம்மகிட்ட இந்த காலத்தில் பிழைக்க முடியும். நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கும் எதனா சேர்த்து வைக்கணும்ல. நம்ம உஷாலுக்கு எப்படியோ கோவம் தணிஞ்சிட்டு போல இருக்கு. கோவம்லாம் ஒன்றும் தனியலை, ஏதோ போனால் போதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். பாரு என்ன ஒரு பெருந்தன்மை. நாங்கள் வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தோம், நீங்கள் எட்டி பார்க்காம உட்காந்து கூட்டத்தில் கேட்டுட்டு கிடக்கீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் இவ்வளோ தாங்க வித்தியாசம், இதுக்கு எதுக்கு சண்டை எடுத்துகிட்டு கிடக்கீங்க? அட விடுங்க மக்களே, வீடுன்னு இருந்தால் சண்டை வரதான் செய்யும், அதை நம்ம தான் அனுசரித்து போக கற்றுக்கணும். அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு சண்டையை எட்டி பார்க்கிறது தப்பு தான். இனிமேல் யாரும் அப்படி எட்டி பார்க்காதிய. ஆனால் நம்ம வசதி சொன்னதில் ஒன்றும் உண்மைதான்க்கா. என்ன விலைவாசி கூட்டிட்டு என்ன ரேட்டு விற்கி ஒன்றும் தங்க ரேட்டு என்னவா கூட்டிகிட்டு போகுதுக்கா. பிள்ளைகளெல்லாம் எப்படி தான் ஒரு நல்லது பண்ணி பார்க்க போகிறோமோ ஒன்றும் புரிய மாட்டேங்கி. அட ஏங்கா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் தான் இன்னத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பீங்கல்ல. ஏதோ எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு தான் மக்களே இருக்கும். இதனால இப்போ விற்கிற விலைவாசிக்கு எதுவுமே காணாது பார்க்கேன். என்ன பண்ணியதோ ஒன்றும் புரிய மாட்டேங்கி. ஆனால் நீங்கள் எங்கே வருத்தப்பட்டு கிடைக்கீங்க? அதெல்லாம் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு நல்ல மாப்பிள்ளையாக அமையும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீ சொல்கிற மட்டும் நல்ல மாப்பிள்ளையே அமைஞ்சா சந்தோஷம் தான் மக்களே. சரி வேறு கிளம்புவோமா? காலையில் இருந்துச்சு எல்லாரும் வேலை கிடக்கு. சரி சரி போவோம் வாங்க. என்னக்கா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு போல இருக்கு? ஆமாம்
ஐஸ்வர்யா, நான் எப்பவுமே சீக்கிரம் வந்துடுவேன்ல, இன்னைக்கு என்ன புதுசாக கேட்குறேன்? சும்மா தான் கேட்டேன். ஆமாம், நேற்று நீ ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தியா? எப்போ வீட்டுக்கு போனேன்? பத்திரமா போயிட்டியா? அதெல்லாம் போயிட்டேன்க்கா.